Good morning friends, happy Sunday. So Sunday morning ஆயாச்சு. இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிள் எங்களோட ஹெல்த் மிக்ஸ் தான், சத்து மாவு தான். ஸோ நீங்கள் இப்போ வந்து சத்து மாவு ஆர்டர் பண்ணலாங்க. வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எனக்கு காஃபி வந்து ரெடி பண்ண போகிறேன். எனக்கு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு சுத்தமாக இஷ்டம் இல்லை, பசியுமே இல்லை, அதனால் காஃபி வந்து போட போகிறேன். ஸோ இந்த இதுக்கு நேம் வந்து நெஸ்கஃபே இன்டென்சோ அப்படின்னு இருக்கும். ஹோல் ரோஸ்டட் காஃபி பீன்ஸ். ஸோ இந்த பிளாக் கலர் கவர் இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். எங்கள் ஊரில் இது கிடைக்காது, நான் அமேசானில் தான் வாங்குவேன். அமேசானோட லிங்க் வேணுன்னா நான் வந்து உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். ஓகே, காஃபி பீன்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு எப்போவுமே நல்ல ஒரு டார்க்கான கண்டெய்னர், அதாவது டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லாமல் நான் இந்த கண்டெய்னர் தான் யூஸ் பண்ணுவேன். இது இந்த ப்ரோட்டீன் பவுடர் பழைய கண்டெய்னர், நல்ல ஏர்டைட் லிட்டோடு இருக்கணும். நல்லா டைட்டாக மூடி வச்சிட்டோம்னா அதோட ஃப்ரேக்ரன்ஸ் வந்து போகவே போகாது. ஸோ மிச்சத்தை என்னோடய காஃபி ஃபீடர் அந்த கிரைண்டரில் போட்ட போகிறேன். அந்த ஒரு பனானாவை எடுத்துரு. மோரிஸ் பழம், நாட்டுக்கோழி முட்டை, அதுக்கப்புறம் இன்றைக்கி லஞ்சு பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு தான். ஆமாம், பனானா வேணுமா? கெட்டு போகாதுடா, பழுத்துருக்கும். ஆமாம், ரெண்டும் அப்படி இருக்கட்டும். இதை மட்டும் மூடி வச்சிடும். மக்கிக்கு பனானா வேணுமா? அதான் பனானா வேணுமான்னு கேட்கேன். வேண்டாம், நீ யோசிச்சு சொல்கிறதுக்குலாம் நான் காஃபி போட்டுறேன். உனக்கு காஃபி வேணுமா? ஸோ நிறைய வேலைங்கள்லாம் பண்ணுவேங்க, ஆனால் எனக்கு சில விஷயங்கள் வந்து எனக்கு மடியாக இருக்கும். அதில் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? முட்டையை முட்டை கூடையில் அடுக்கி வைக்கிறது, எண்ணெய் பாட்டிலில் ஊற்றுறது, அதுக்கப்புறம் சிக்கனை கழுவுறது, இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் எனக்கு வந்து சோம்பேறித்தனம் தரும். நெல் மகி, நீ அது கிரேப்ஸ் எடுக்கிறேன்னா அம்மா கழுவணும். அதை நான் பனானா வேண்டாம்மா, கொரியர் பேக் பண்ணுறது, அதெல்லாம் சின்ன விஷயங்கள் நமக்கு வந்து இது மடியாக இருக்கும், சோம்பேறியாக இருக்கும். ஸோ அதில் சதீஷ் வந்து இந்த முட்டையை வந்து அப்படி அடுக்கி வைப்பாங்க. அப்படி அது ஒரு ஆங்கிளில் தான் இருக்கும், பொறுமையாக நம்மெல்லாம் எடுத்தோமா வச்சோமான்னு இருக்கும். இவன் வந்து அந்த மாதிரி பொறுமையாக அடிக்க வைப்பான். என்னது இது? வேணுமா? அம்மா அதை கொஞ்சம் நேரம் உப்பு தண்ணியில் போட்டு கழுவிட்டு தான் தர முடியும். கிரேப்ஸ். ஓகே சதீஷ், அது செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அதோட லுக்கை காணிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து காஃபி போட்டுடலாம். ஸோ சதீஷுக்கும் வேணுங்கிறதுனால நான் டபுள் கிரைண்ட் எடுக்க போகிறேன். ஸோ 20 செகண்ட்ஸ் கிரைண்ட் பண்ணோன்னா 2 இதுக்கு வந்து பிளாக் காஃபி வந்து வரும். ஆமாம், அது சின்ன சைஸ் இல்லை, நல்லா இருக்கா? ஸோ நான் யூஸ்வலாக கிரேப்ஸை வந்து லேசாக கல்லுப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் சோப் பண்ணி வாஷ் பண்ணுவேன். நீங்கள் எப்படி வாஷ் பண்ணுவீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். வினிகர் ஏதாவது விடுவீங்களா, இல்லைடா எப்படி கிரேப்ஸ் ஆக்சுவலி கழுவுவீங்கன்னு சொல்லுங்கள்.
ஸோ சதீஷ் வந்து சிக்கனை வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. இனி அவங்க அதை க்ளீன் பண்ணி தந்தோன்னே நான் நாட்டுக்கோழி குழம்பு வைக்க போகிறேன். ஆக்சுவலி நீங்கள் நான் வீடியோ எடுக்க போகிறதில்ல, பிகாஸ் என்னோடய எவ்ரிடே நாட்டுக்கோழி குழம்பு தான். இந்த ரெசிபி நான் ஒரு 100 தடவைக்கு மேலே நம்மளோட vlogல ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரெஷ் ரோஸ்ட் கப் ஆஃப் காஃபி நியூ பேக்கெட்டில் வந்து ஃபஸ்ட்டு காஃபியே வந்து நல்லா ரொமான்டிக்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆக்சுவலி உங்களுக்கு வீடியோ எடுக்கலை அப்படின்னு சொன்னேன். பட் நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன். அதனால் உங்கள் கூட அப்படி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். இது பாத்திரம் வந்து கொஞ்சம் ஓவர் ஃப்ளோயிங்காக தான் இருக்குது, பட் கண்டுக்காதீங்க. இதில் என்ன இருக்குன்னா, நான் இன்றைக்கி எதுவுமே வதக்க போகிறதில்ல. இது என்னோடய சோம்பேறி சிக்கன்னு நான் ஒரு ரீல் வந்து யூடியூப்பில் போட்டிருந்தேன். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இது அதில் நாட்டுக்கோழி வெர்ஷன். ஸோ அந்த மெத்தடில் தான் பண்ண போகிறேன். குக்கர்லேயே வந்து நாட்டுக்கோழி, அதுக்கப்புறம் எங்களோட கிரேவி மசாலா வச்சுருக்கேன். ஸோ அகெயின் வேணும்னா ஆர்டர் பண்ணுங்கள். எப்போவுமே லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கிரேவி மசாலா போட்டிருக்கேன். அது போட்டதுனால வேறு எதுவுமே நீங்கள் போட தேவையில்லை. நான் என்ன பண்ணேன்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு கொஞ்சம் காரம் வேணும் அப்படிங்கிறதுனால. அப்புறம் மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டிருக்கேன். பட் நீங்கள் கிரேவி மசாலா யூஸ் பண்ணுறீங்கன்னா வேறு எதுவுமே போட தேவையில்லை. இது கொஞ்சம் ஜாஸ்தி அமௌண்ட் இருக்கிறதுனால நான் அதுவும் போட்டிருக்கேன். அப்புறம் வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 4 தக்காளி, ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை, இவ்வளவும் போட்டு உப்பும் போட்டு நல்லா பெரட்டிடுங்க. பெரட்டிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு இல்லைன்னா 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து ஒரு 5லேருந்து 6 விசில், 4 to 6 விசில் உங்களோட கோழியோட இதை பொறுத்து வச்சு எடுத்துகிட்டு, கடைசி நீங்கள் வேணும்னா தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம், இல்லாட்டி தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இது ஈஸியான ஒரு சிக்கன் கறி. ஆனால் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸே கண்டுபிடிக்க முடியாது, நம்ம வதக்காமல் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மெத்தடில் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வீக்கெண்டாக இருக்கிறதுனால அகேன் பேக்கிங் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இப்போல்லாம் வீக்கெண்டில் தான் மெயினாக பேக்கிங் பண்ணுறது. ஸோ நான் இப்போ என்ன ரெசிபி ட்ரை பண்ண போகிறேன்னா, என் ப்ளாகில் ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எக்லெஸ் ப்ரௌனி ட்ரை பண்ணியிருந்தேன். பட் இப்போ அதை பார்க்கும்போது ரீவிசிட் பண்ணும்போது எனக்கு அது சாட்டிஸ்ஃபைடு இல்லை. பிகாஸ் அது வந்து நான் கற்றுக்குட்டி மாதிரி இருக்கும்போது பண்ண ஒரு ப்ரௌனி ரெசிபி. அதனால் எக்லெஸ் ப்ரௌனிஸ் வந்து திருப்பி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இப்போ உள்ள இதுக்கு படி ஆல்டர் பண்ணி ஒரு மெஷர்மெண்ட் வந்து எக்லெஸ் ப்ரௌனிக்கு எழுதி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ண போகிறேன். எனக்கு தெரிஞ்சது நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். என்னெல்லாம்னா 150 கிராம் பட்டர், 50 கிராம்ஸ் வந்து கொக்கோ பவுடர், அதுக்கப்புறம் 150 கிராம் சாக்லேட். இது வந்து நான் அதில் ஃபோல்ட் பண்ண போகிறேன். இதை நீங்கள் குறைச்சிக்கலாம், பிரச்சனை இல்லை. நட்ஸ் வேணுன்னா கூட நீங்கள் நட்ஸ் போட்டுக்கலாம் கடைசி நம்ம பேட்டரில் ஃபோல்ட் பண்ணுறதுக்கு. அதனால் இது மெஷர்மெண்ட்ஸ் வந்து பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஒரு 100 கிராம் குறைவாக வேணும்னா 100 கிராம் போடலாம், இல்லாட்டி 150 கிராம். 150 கிராம் வந்து மைதா மாவு, 100 கிராம் ப்ரௌன் சுகர், 100 கிராம் ரெகுலர் சுகர். ஸோ ப்ரௌன் சுகர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஜாகரி பவுடர்னு கிடைக்கிதுல, நான் அதுதான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு அது வந்து பர்ஃபெக்ட் ரிசல்ட் எப்போவுமே தரும். அதனால் அதை எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் பால், அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் வெனிலா. ஸோ இதுதான் இன்க்ரீடியன்ட்ஸ். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ நான் என்னோடய ஸ்கொயர் பேனை வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சு லைன் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோடய ப்ரௌனி பேன், நான்ஸ்டிக் தான். ஆனால் நான் வந்து நான்ஸ்டிக் பேனை ப்ரௌனியில் ட்ரெஸ் பண்ண போகிறதில்ல. யூஷுவலாகவே டு பி ஆன் த சேஃபர் சைட் நான் வந்து எல்லா பேன்ஸுமே பேக்கிங்க்கு முன்னாடி பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணிடுவேன். நான் யூஸ் பண்ணுறது ஆடியோட எக்கோ பேக் பார்ச்மெண்ட் பேப்பர். ஸோ லைன் பண்ணி ஓரத்தில் வச்சுருங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம அது வந்து ஸ்டிக் ஆகுங்கிற ஒரே இல்லை. ஓகே, ஸோ எடுத்து வச்சுட்டேன். நம்மளோட ப்ரௌனிஸ் நம்ம மிக்சிங் பவுலில் பண்ணுவோம் கரெக்டாக. இந்த ப்ரௌனி மட்டும் நம்ம சாஸ் பேனில் தான் பண்ண போகிறோம். ஏன்னா இதுக்கு நம்ம வந்து பட்டரை மெல்ட் பண்ணி எல்லாமே நம்ம சாஸ் பேனில் தான் பண்ண போகிறோம். ஸோ நான் 150 கிராம் பட்டரை வந்து சாஸ் பேனில் ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து கம்ப்ளீட்டாக உருகட்டும் லோ ஹீட்டில். ஸோ இப்போ நம்மளோட பட்டர் வந்து ஆல்மோஸ்ட் மெல்ட் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரௌன் சுகர், அதுக்கப்புறம் நம்மளோட ரெகுலர் சுகர். ஸோ
இப்போ நம்மளோட பட்டரும் சுகரும் இந்த மாதிரி தான் ஆகும். ஏன்னா சுகர் வந்து பட்டரில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அடுப்பை லோவில் தான் இருக்குது. இதில் வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிட போகிறோம். கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஹையஸ்டான ஹீட்டில் கொக்கோ பவுடரை மிக்ஸ் ஆகும்போது கொக்கோ பவுடர் வந்து ப்ளூம் ஆகும். ஆக்சுவலி இன்னுமே அதோட சாக்லேட் ஃப்ளேவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நான் இதை அடுப்புலேருந்து எடுத்துகிற போகிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இதை எடுத்து இது ஒரு 2 minutes கூல் ஆகட்டும். ஓகே, இப்போ நம்மளோட சாக்லேட் மிக்ஸ்சர் வந்து கொஞ்சம் கூல் ஆகிருக்கும். இப்போ மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட மாவு. ஸோ மைதா மாவுக்கு அப்புறம் உப்பு ஆட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து நம்மளோட பேக்கிங் பவுடர். ஸோ வெனிலா எசன்ஸ் அதை ஃபஸ்ட்டே நீங்கள் ஆட் பண்ணியிருக்கணும். இப்போ இதை வந்து லேசாக மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம வச்சிருக்கிற பால் ஆட் பண்ணிடலாம், 1/2 cup பால். ஸோ இதை இப்போ வந்து நல்ல ஒரு ஸ்மூத்தான பேட்டர் மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட பேட்டர் பாருங்கள், நல்ல ஷைனிங்காக ஸ்மூத்தாக மிக்ஸ் ஆயாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வச்சுருக்கிற சாக்லேட் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் இதுக்கு பதில் சாக்லேட் சிப்ஸ் கூட ஆட் பண்ணலாம். நான் கட் பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட்ஸ் ஆட் பண்ணி லேஸாக ஒரு மிக்ஸ். அவ்வளோதாங்க, நம்மளோட எக்லெஸ் ப்ரௌனி பேட்டர் ரெடி. ஸோ இப்போ நம்மளோட பார்ச்மெண்ட் லைன் பேக்கிங் ட்ரேயில் நம்மளோட ப்ரௌனி பேட்டரை ஊற்றிடலாம். ஊற்றி அதை ஈவனாக மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து லேஸ் ஒரு ஹீட் இருக்கிறதுனால உங்களோட சாக்லேட் வந்து லைட்டாக மெல்ட் ஆகிருக்கும். பட் அது பிரச்சனை கிடையாது. ஸோ ஈவனே கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸ் வந்து போட்டுடலாம். சாக்லேட் சிப்ஸோ சாக்லேட் சங்க்ஸோ 180 degree செல்சியஸ்க்கு அவனை இந்த டைமில் நான் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே வச்சு நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துடலாம். நம்மளோட ப்ரௌனி ரெடி. இதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு காணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நம்மளோட எக்லெஸ் ப்ரௌனிஸ் எவ்வளோ பர்ஃபெக்டாக பேக் ஆகிருக்குன்னு. எனக்கு டோட்டலாக இது 25 minutes தான் ஆச்சு. அதனால் நீங்கள் பேன் சைஸை பொறுத்து உங்களுக்கு பேக்கிங் டைம் வந்து மாறும். நான் வெளியே எடுத்து ஒரு 1/2 hour கூலாக விட்டுட்டேன். பட் செம்ம ஃபட்ஜியாக இருக்குது. இப்போ கட் பண்ணி இதை நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து என்னோடய ப்ளாகை ரெஃபர் பண்ணுங்கள். நான் இந்த பேன் சைஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அதில் டீட்டெயிலாக உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்து கேஷுவலாக நம்மளோட எக்லெஸ் ப்ரௌனிஸை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன், வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள், திடீர்னு இந்த 2 பிரின்சஸ் வந்து என் முன்னாடி வந்து காட்சி தாராங்க. ஷாக் ஆகிட்டேன் நான். ரூமில் இருந்து 2 பேரும் ஸ்ட்ரைட்டாக இருங்க பார்ப்போம். 2 பேரும் வந்து ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு வந்து நிற்கித பாருங்கள். தலையை கொஞ்சம் தூக்குங்க. ஓகே, சிரிங்க. வாவ், பியூட்டிஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு ஓட்ஸ் பொங்கல் தான் பண்ணுறேன். ஸோ ஓட்ஸ் பொங்கல் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதை உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பிகாஸ் இது வந்து ஓட்ஸை வச்சு பண்ணது அப்படின்னே யாராலையுமே நம்பவே முடியாது, அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அதோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். 2 cup ஓட்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கு 1/2 cup வந்து பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, ஸோ 1 கப்புக்கு 1/4 cup. இது வந்து இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் தான். நீங்கள் வந்து ரோல்டு ஓட்ஸில் கூட பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ 2 cup இன்ஸ்டன்ட் ஓட்ஸ், 1/2 cup பாசிப்பருப்பு, உப்பு, நெய். இதுக்கு நெய் நான் ரொம்ப விட போகிறதில்ல. பிகாஸ் இது வந்து ஒரு ஹெல்தி வெர்ஷன். அதனால ஒரு 1 tablespoonலேருந்து 2 tablespoon வரைக்கும் கீ யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தாளிப்புக்கு இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், ஜீரகம், பெப்பர், கூடவே வந்து கேஷ்யூ போடுவோம்ல. நான் இன்றைக்கி வந்து வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோமா? ஸோ இந்த ஓட்ஸ் பொங்கலுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சட்னி தான் நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இதோட ரெசிபி நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் ரெசிபி சேனலில். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து என்னோடய ப்ளாகில் வந்து பீனட் சட்னி ரெசிபி இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த பேனில் தான் இன்றைக்கி வந்து பொங்கல் பண்ண போகிறேன். ஸோ அந்த பேனை அடுப்பில் தூக்கி வச்சாச்சு.
ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஓட்ஸை வந்து லேஸாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட போகிறோம். ஸோ இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது அதில் வந்து ஒரு டோஸ்டியான ஃப்ளேவர் கிடைக்கும். நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்மளோட மூங் தால் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி இதையும் ஒரு நிமிஷம் லேசாக வறுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட மூங் தால் நல்லா ரோஸ்ட் ஆயாச்சு. இதை நான் லேசாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ நம்மளோட மூங் தால் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இதை வேக வைக்க போகிறோம். ஸோ நான் வந்து ப்ரெஷர் குக்கர்லாம் வைக்கல. ஜஸ்ட் நம்ம நார்மலாகவே ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ தண்ணி ஊற்றி நம்மளோட பாசிப்பருப்பை வேக வைக்க போகிறோம். 15 மினிட்ஸ் நம்மளோட தால் வந்து நல்ல குக் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணியுமே இல்லை, எல்லா தண்ணியுமே நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பொங்கலுக்கு தேவையான தண்ணி விட போகிறோம். 1 கப் ஓட்ஸுக்கு வந்து 2 கப்பு தண்ணி விடணும். ஸோ நான் 2 கப் ஓட்ஸ் வச்சுருக்கிறதுனால 4 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை ஒரு ஃபுல் பாயில் கொண்டு வந்துடலாம். ஸோ இதுலேயே வந்து 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ண போகிறோம். உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல ஓட்ஸு, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். கட்டியெல்லாம் தட்டாது, அதனால் சும்மா மிக்ஸ் பண்ணாலே போதும். ஓட்ஸ் தானே, ரவை தான் உங்களுக்கு கட்டி தட்டும். ஸோ இது மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அந்த ஓட்ஸில் வந்து ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். மெயினாக அதுக்கு தான். ஸோ யூஸ்வலாக அதில் ஒரு வலுவழுப்பு இருக்கும் தெரியுமா, அது வந்து குறையும் நீங்கள் வந்து வறுக்கும்போது. ஸோ இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி மீடியம் லோ ஹீட்டில் 5 நிமிஷம் இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ 5 மினிட்ஸ் தான் ஆகும் இது குக் ஆகுறதுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சு. பொங்கலோட டெக்ஸ்சர் பர்ஃபெக்டாக க்ரீமியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நான் வந்து 5 நிமிஷத்தில் இது குக் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை வந்து மாற்றிட்டு இதுக்கு வந்து உண்டான அந்த தாளிப்பு வந்து ரெடி பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நமக்கு தாளிப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் ஐதர் கேஷ்யூ நட் போடலாம். நான் வந்து வேர்க்கடலை தான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு. ஸோ நம்மளோட வேர்க்கடலை நல்லா பொரியட்டும். இது ஆக்சுவலி வறுத்த கடலை தான், அதனால டக்குன்னு ஃப்ரை ஆகிடும். இப்போ நம்ம இதில் வந்து வரிசையாக எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய். ஸோ இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ இதில் ஜீரகம் அண்ட் பிளாக் பெப்பர், ஃபைனலாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கன்சிஸ்டன்சியும் பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு. ஸோ இது கூட தேங்காய் சட்னி, சாம்பார், பீனட் சட்னி எது வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ சண்டே நைட்டு டின்னர் முடிச்சாச்சு. முடித்ததுக்கப்புறமாட்டு நான் இந்த கம்மிங் வீக்குக்கு தேவையான இதெல்லாம் ஊற போட்டுட்டேன். இது கருப்பு கொண்டக்கடலை. நாளைக்கு நைட்டு வந்து சதீஷ் வந்து சன்னா சாலட் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 3 பாத்திரத்தில் நான் வந்து சிறுதானியம் தோசைக்கு ஊற வச்சுருக்கேன். ஸோ என்ன அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1 கப்பு சிறுதானியங்கள். ஸோ 1ல் வந்து கம்பு, 1ல் வரகு, 1ல் திணை. 1 கப்பு சிறுதானியத்துக்கு 1/4 கப் உளுந்து, இந்த முழு உளுந்து இருக்குல்ல அது, 1 டீஸ்பூன் வெந்தயம், இவ்வளவும் போட்டு ஊற வச்சுருக்கேன். இது இன்றைக்கி நைட்டு ஊறும், நாளைக்கு மார்னிங் அரைப்பேன்.
ஃபுல் டே ஃபெர்மெண்ட் பண்ண விட்டுட்டு நைட்டு நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். ஸோ நைட்டு நீங்கள் யூஸ் பண்ணணுன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். அந்த வீக்குக்கு வந்து தேவையான சிறுதானிய தோசைக்கு ஊற வச்சுருக்கேன். இது தோசைக்கு நல்லாயிருக்கும், ஏன்னா ஒன்றா நம்ம போட்டிருக்கிறதுனால இட்லிக்கு சரி வராது. ஸோ தோசையாட்டு நம்ம ஊற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதோட இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்றைக்கி சண்டே இப்படி தான் போச்சு. நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.